விடாமுயற்சி படத்தை பார்த்தாச்சு. அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஆனால் அந்த படத்தோட விமர்சனம் இல்லை. அந்த படத்தில் நான் ஒரு விஷயம் கவனித்தேன். அது என்னை கொஞ்சம் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதில் இருக்கக்கூடிய சிக்கலை தான் இன்றைக்கி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் அதை பற்றி கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் உங்கள் மெட்ராஸ் மாங் கதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தினமும் காலையில் 8 மணிக்கு உங்களோட நான் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். பல உரையாடல்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசுவோம். ஸோ இந்த விடாமுயற்சி படத்தில் நான் ஒரு விஷயம் எனக்கு தொந்தரவாக இருந்தது எதுன்னா, இந்த படத்தோட வில்லன்கள் அவங்க எல்லோரும் அந்த 2 பேர் வில்லன்கள் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் மனநோயாளிகளாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அவங்க 2 பேரும் சந்திக்கிற இடமே மனநல மருத்துவமனை தான் காட்டப்பட்டிருக்கும். அவங்க அந்த மனநல மருத்துவமனையில் தான் மீட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு பல குற்ற செயல்களை செய்யக்கூடியவங்களாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இது தமிழ் சினிமாவுக்கே, ஏன்னா ஹாலிவுட்லேயும் இது ரொம்ப அதிகம். இது ரொம்ப புதுசு கிடையாது. தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. எப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ ஆளவந்தான் படம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதில் அந்த நந்து கேரக்டர் அப்படி தான் இருக்கும். மனநல மருத்துவமனையில் இருக்கும். அங்கேருந்து தப்பிச்சு இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. அந்நியன் படத்தில் கூட ஒரு மனநோயாளியாக தான் அந்த நாயகன் இருப்பார். சந்திரமுகி படத்தில் பார்த்திங்கன்னா ஜோதிகாவுக்கு ஒரு மனநோய் தான் இருக்கும். இப்படி தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக மனநோய் கொண்டவங்களை ரொம்ப வயலண்ட்டாகவும் அவங்க ரொம்ப மோசமான ஆபத்தானவங்களாகவும் காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெண்டு பல ஆண்டுகளாகவே இருக்குது. அது மாதிரி மனநல மருத்துவமனைகளையும் ஒரு மாதிரி ரொம்ப ஆபத்தான இடமா, மோசமான இடமா அப்படியும் காட்சிப்படுத்துவாங்க. இன்னொரு பக்கம் மனநல மருத்துவர்களை எப்படி காட்சிப்படுத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்கள ஃபன்னாக காட்டுவாங்க, ரொம்ப காமெடியாக காட்டுவாங்க. அது எல்லா பெரிய படங்கள்லையுமே அது நடக்கும். பீஸ்ட்டில் கூட அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. மனநல மருத்துவர் ஒருத்தர் ஹீரோயினாக இருப்பார். அவருக்கு அந்த அவங்களையும் ஒரு காமெடியான ஒரு இதுவாக தான் காட்டியிருப்பாங்க, ஒரு பாத்திரமாக தான் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மனநல மருத்துவமனை, மனநல மருத்துவர்கள் இவங்க எல்லாரையும் காட்சிப்படுத்துகிற விதம் இருக்குல்ல, அது எப்போவுமே ஒரு மாதிரி சிக்கலாக தான் இருந்திருக்கு தமிழ் சினிமாவில். அதில் விடாமுயற்சியிலையும் அதையே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது மனநல மருத்துவமனை, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு வயலண்ட் நேச்சரு, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் வில்லன்களாக மாறுறது, அவங்க ரொம்ப கொடூரமான வில்லன்களாக இருக்கிறது, அதாவது கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாதவங்களாக மனநோயாளிகள் காட்டப்பட்டிருப்பாங்க. இது ரொம்ப எனக்கு இது தப்பு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இதை நிச்சயமாக ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சமூகத்தில் மனநோய் அப்படிங்கிறது ஒரு மிக 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 மோசமான பிரச்சனையாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கோம் நம்ம. அப்போது மனநோய் பற்றியும் மனநல மருத்துவமனைகள் பற்றியும் இப்படிப்பட்ட ஒரு தவறான பிம்பத்தை, ஒரு அருவருப்பை, அவங்க மனநோயாளிகள் பற்றின ஒரு மோசமான ஒரு பார்வையை முன்வைக்கிறது இருக்கு இல்லையா, இது என்ன மாதிரியான பாதிப்பை நம்முடைய சமூகத்தின் மேலே உருவாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். இப்போ நேர்கொண்ட பார்வை படம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துலையும் இதே சிக்கல் இருந்திருக்கும். என்னென்னா, நாயகனுக்கு ஒரு உடல்நல கோளாறு, மனநல கோளாறு இருக்கும். அவர் அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்துப்பார். அதனால அவரால் சரியாக வேலை பார்க்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் கையாளப்பட்டிருக்கும். இது ரொம்ப ஆபத்தான ஒன்றா மாறுது. என்னென்னா, மனநோயாளிகள் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது மனநோயாளிகளை இப்படி வில்லன்களாக சமூகத்தின் ஆபத்தானவர்களாக சித்தரிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது.
நமக்கு வந்து நான் சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். கோயம்புத்தூரில் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வட மாநில ஆள், அவர் வந்து ஆர்எஸ்புரம் பகுதியில் திடீர்னு ஒரு பகல் வேளையில் தன்னுடைய மொத்த உடையும் கழட்டி போட்டுட்டு நிர்வாணமாக நின்றுருக்காரு. அப்போது அவர் ஒரு மனநோயாளி. சமூகம் வந்து என்ன பண்ணியிருக்கு அவர் அப்படின்னா, அங்கேருந்த ஆட்கள்லாம் சேர்ந்து அவரை பிடிச்சி கட்டி வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க. அடின்னு அடித்து குத்துயிரும் கொலை உயிருமா அவரை வந்து போலீஸ் வந்து மீட்டு கொண்டு போய் மனநல மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. இது முதல் தடவை இல்லை, சமூகத்தில் அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா, மனநோயாளிகளை வந்து திருடர்கள்னு நினச்சி அடிப்பாங்க. திருவண்ணாமலையில் வந்து ஒரு வயதான ஒரு பாட்டி, அவங்க மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்கள வந்து குழந்தைகள் திருடுறாங்கன்னு நினச்சி போட்டு அடித்து கொன்னுட்டாங்க. அதே மாதிரி துறையூர்லேயும் ஒரு முறை இதே மாதிரி நடந்திருக்கு. ஒரு மனநோயாளி, அவர் ஒரு திருடன், அந்த ஏரியாவில் நிறைய திருட்டு போகுது, அதுக்கெல்லாம் இவர் தான் காரணம்னு நினச்சி இவரை கட்டி போட்டு அடின்னு அடித்து அவங்கள கொலை செஞ்சிட்டாங்க. அதே மாதிரி கேரளா அட்டப்பாடி அந்த மது கேஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஒரு மனநோயாளி அவரை வந்து அரிசி திருடுறாருன்னு நினச்சி அவரை அடித்து அரை நிர்வாணமாக்கி அவர் முதுகில் வந்து அந்த அரிசியை வந்து சுமக்க வச்சு கொலை செஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 பேருக்கு அந்த வழக்கில் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டுச்சு. இதில் கொடூரம் என்னென்னா, அந்த மது கேஸில் வந்து அவரை வந்து அடிக்கிறத படம் பிடிச்சு அதை ஷேர் கூட சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கவும் செஞ்சுருந்தாங்க. அப்போ எனக்கு இந்த மாதிரியான செய்திகள் படிக்கும் போதெல்லாம் எனக்கு தோணும், யார் உண்மையான மனநோயாளிகள் அப்படிங்கிறது. ஏன்னா இது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. சமூகம் வந்து இதே மாதிரி தான் மனநோயாளிகளை கையாளுது. மனநோய் அப்படின்னாலே அவங்கள சங்கிலி போட்டு கட்டிடணும், அவங்கள வீட்டில் அடைச்சி வச்சிடணும், அவங்களுக்கு வந்து சமூகத்தோட எந்த வகையிலையும் அவங்கள தொடர்பில் வச்சுருக்கக்கூடாது, அவங்கள வந்து விலக்கி வைக்கணும், புறக்கணிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து திரும்ப திரும்ப பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது நம்மக்கிட்ட. அது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இன்னும் சொல்லப்போனால், மனநோயிலேருந்து மீண்டவங்களை கூட நமக்கு எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியாது. நம்ம மனநோயிலேருந்து மீண்டவங்களெல்லாம் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டோம், அவங்கள வந்து வீட்டில் மதிக்கக்கூட மாட்டாங்க. அதுவே ஒரு பெரிய உளவியல் சிக்கலாக இருக்கும். என்னென்னா, உண்மையில் இவங்க எல்லாரையும் நம்ம குற்றவாளிகளாக தான் பார்க்குறோம், மனநோயாளிகளை. இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு, பாட்டில் ராதா அப்படின்னு. எனக்கு அந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, இந்த குடிநோயாளிகள் இருக்காங்களே, அதுவும் ஒரு வகையான மனநோய் தான். அவங்க மேலே கொஞ்சம் சிம்பத்தியோடு அவங்கள அணுகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அந்த படம் கொடுச்சு. அதே மாதிரி இந்த குடிநோயாளிகளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, மறுவாழ்வு அப்படிங்கிறது அவங்களுக்கும் இருக்குது, அவங்க மீண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையை வந்து அந்த படம் ஏற்படுத்துச்சு. எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப அதனாலேயே முக்கியமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இன்றைக்கி மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க அதிலேருந்து மீண்டு திரும்பி வந்து ஒரு வாழ்வுக்குள்ளே போகிறதுன்றது அவ்வளோ சுலபமாக இருக்கிறதில்ல. ஏன்னா அந்த சோஷியல் ஸ்டிக்மா அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள் வந்து அவங்கள பார்த்து பயப்படுறாங்க, அவங்கள புறக்கணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் வந்து உண்மையில் மனநோய் பற்றின சரியான விழிப்புணர்வு கிடையாது. ஃபஸ்ட்டு மனநோயினா என்னன்றதை பற்றி கூட தெரியாது. ஆனால் அதை பற்றின ஒரு பயம் மட்டும் நமக்கு மீடியாவால், குறிப்பாக திரைப்படங்கள், டிவி சீரியல், வெப் சீரியஸ் இதுங்க மூலமாக ஒரு பயம் மட்டும் உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த பயம் ஒரு பக்கம், புறக்கணிப்புகள் ஒரு பக்கம், இந்த ஸ்டிக்மாட்டைசேஷன் அப்படின்ற அந்த விஷயம் ஒரு பக்கம். இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, எனக்கு மனநோய் இருக்குது அப்படின்னா கூட நான் வந்து அதை மறைச்சிக்க தான் பெரும்பாலான நேரத்தில் ட்ரை பண்ணுறேன். ஐயோ எனக்கு மனநோய் இருக்குது, யாருக்கும் தெரியாமல் மறைச்சிறது நல்லது அப்படிங்கிற நிலைக்கு நம்மளை இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போகுது. ஒரு திரைப்படத்தில் இப்படியெல்லாம் காட்சிப்படுத்தும் போது, இப்போது
ஸ்கீசோஃப்ரீனியா அப்படின்னு ஒரு மனநோய் இருக்குது. அது இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வயலண்ட்டாக இருப்பாங்க, அவங்க எல்லோரையும் போட்டு அடிச்சிருவாங்க, ரொம்ப மோசமாக நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி இல்லை. ஸ்கீசோஃப்ரீனியா இருக்கிறவங்க அதுக்குரிய மருந்துகள் எடுத்துக்கிட்டு அவங்களால நார்மலாக இருக்க முடியும். அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மருத்துவர்களோட இது அவங்க கருத்து. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியான ஸ்டிக்மெடைசேஷன்னால் எல்லோரும் என்ன நினைக்கிறோம், இந்த மனநோயை வந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, வெளிப்படுத்தினா நம்மளை சமூகம் புறக்கணிச்சிரும், சமூகம் நம்மளை தப்பாக நினச்சிரும். அப்படிங்கிறதுனாலேயே முதல்ல இவங்க யாருமே தங்களை டயக்னோஸ் பண்ணிக்கிறது இல்லை, சரியான சிகிச்சைக்கு போகிறது கிடையாது, தங்களை தாங்களே மறைச்சிக்கிறது, இதெல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடியது தான். இந்தியா மாதிரியான மூட நம்பிக்கைகள் உள்ள நாடுகளில் பேய் ஓட்டுறது, மந்திரிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் இந்த மனநோயாளிகள் மேலே வன்முறையாக நிகழ்த்தப்பட்டிருக்கு. நாசி முகாம்கள் அமைக்கப்பட்டு நாசியில் மனநோயாளிகள் எல்லாம் கொலை செஞ்சுருக்காங்க. இப்படி காலமாக மனநோயாளிகளை சரியாக நம்ம யாருமே ட்ரீட் பண்ணது கிடையாது. அதனாலேயே எல்லாருக்கும் இப்போவும் அந்த அச்சம் இருந்துகிட்டே இருக்குது. வெளிப்படுத்திக்கிறதுல, சரியான சிகிச்சை எடுத்துக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு அச்சமோ, ஒரு கவலையும், ஒரு பயமும் எல்லாருக்குமே இருக்குது. அதை இந்த மறைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இதுக்கான சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இல்லாமையே போகுது. இது இந்த இந்தியா மாதிரியான அதிக வறுமை உள்ள, அதிக வேலை பளு உள்ள, மன பாதிப்பு அதிகம் நிகழக்கூடிய ஒரு நாட்டில் தற்கொலைகள் அதிகரிக்குது, குடும்பங்கள் சிதைவது அதிகரிக்குது. அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன். 2021 அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் மாணவர்கள் 13,000 மாணவர்கள் வந்து தற்கொலை செஞ்சுருக்காங்க. இது எவ்வளோ ஒரு அச்சுறுத்தக்கூடிய நம்பர் பாருங்கள். ஒரு நாளைக்கு 36 மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க இந்தியாவில் மட்டும். இது NCRB ரிப்போர்ட்டில் இருக்குது. எனக்கு வந்து அதை படிக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு. இதில் மனநோய்க்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. மனநோய் இருந்துச்சுனாலும் அதை வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே சரியான சப்போர்ட் எடுத்துக்காமல் இருக்கிறதுலையும் ஒரு பங்கு இருக்க தான் செய்யுது. அப்போது நமக்கு எவ்வளோ இதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா? இதுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது. இதில் குறிப்பாக ஆண்களோட மனநலம் வந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க. 76% அளவுக்கு பெண்களை விட ஆண்களோட மனநல பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதில் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ப்ளஸ் அவங்களுக்கான அந்த தனங்களை வெளிப்படுத்திக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் போகிறது அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இவங்க யாரும் சிகிச்சைக்கு முதல்ல போகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த சிகிச்சைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி இந்தியாவில் மனநல மருத்துவமனைகள், அரசு நடத்தக்கூடிய மனநல மருத்துவமனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துச்சுனாலும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தான் நம்ம எல்லாருமே போகணுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு கவுன்சிலிங்க்கு 3000 ரூபாய் அந்த மாதிரி வாங்குகிறாங்க. மனநல மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மருந்தாக இருக்குது. சொல்லப்போனால் இன்றைக்கி மனநலம் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஸோ அது வந்து எந்த அளவுக்குன்னா, இந்திய அளவில் தங்களுக்கு மனநோய் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்களில் வெறும் 10.21% பேர் மட்டும்தான் 10.20% பேர் மட்டும்தான் இந்த சிகிச்சைக்குன்னு போகிறவங்களே. மீதி 90% யாருமே சிகிச்சைக்கு போகிறது கிடையாது. இந்த விஷயத்தில் தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல. தமிழ்நாட்டில் சிகிச்சைக்கு போகிறவங்களோட சதவீதம் வந்து 20% இருக்குது. இது வந்து இந்தியாவிலேயே மிக அதிகம்ன்றாங்க. ஸோ அதனால் இங்கே தமிழ்நாட்டில் ஓரளவுக்காச்சும் மனநோய்கள் பற்றி ஒரு புரிதல் இருக்குது. அட்லீஸ்ட் அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்காவது மக்களுக்கு வந்து ஒரு தெளிவும் விழிப்புணர்வும் இருக்குது. ஆனால் இதுவுமே ரொம்ப கம்மி நம்பர். 80% பேர் பண்ணுறதில்லைங்கிறதுமே ரொம்ப மோசமான நிலை தான். இது போக
இந்தியாவில் மனநல மருத்துவர்களோட எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. சைக்கியாட்ரிஸ்ட்டோட எண்ணிக்கை வந்து எப்படின்னா 1,00,000 பேருக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. சைக்காலஜிஸ்ட்டோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி, 20,000 பேர் தான் மொத்தம் இருக்காங்கன்றாங்க. எனக்கு அந்த எண் வந்து உறுதிப்படுத்தப்படாத ஒரு எண். ஆனால் அதை கேள்விப்படும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ குறைந்த மருத்துவர்கள் தான் இருக்காங்களா இப்படிப்பட்ட ஒரு நாட்டில், இவ்வளோ பிரச்சனைகள் உள்ள ஒரு நாட்டில் இவ்வளோ கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு மாதிரி என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நம்ம வந்து மனநோயை எப்படி காட்சிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுது. மனநோயாளிகளை நம்ம எப்படி காட்டுறோம், மனநல மருத்துவமனைகளை எப்படி காட்டுறோம், மனநல மருத்துவர்கள் வந்து எப்படி காட்டுறோம், இப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சிக்கலாக மாறுது. நம்ம வந்து அதில் இன்னும் கூடுதலாக கவனத்தோடு இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் என்னென்னா, பேட்மேன் மாதிரியான படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த வில்லன்களும் அசைலமில் தான் இருப்பாங்க, அவங்க மென்டல் அசைலமில் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே மனநோயாளிகளாக தான் இருப்பாங்க. ஏன் பேட்மேனுக்குமே மனநோய் இருக்கும் அப்படின்னுவாங்க ஒரு தியரியில். அப்படி ஹாலிவுட் படங்கள் எல்லாமே மனநோயாளிகளை இந்த வில்லனைஸ் பண்ணுறது தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தமிழ் சினிமாலேயுமே இது வந்து ஒரு திரைக்கதைக்கான ஒரு நல்ல விஷயமாக மாறிடுது. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மனநோயாளிகளை எப்படி நாம் காட்சிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு நம்ம கவனத்தோடு செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து நம்பிக்கை அளிக்கும்படியாக, அவங்க மேலே நம்மெல்லாம் அச்சம் வராதபடியாக திரைப்படங்களோ டிவி சீரியல்களோ வந்து காட்சிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. குறிப்பாக அவங்களுக்கு மருத்துவம் கிடைக்கும், அவங்க வந்து அதிலேருந்து மீண்டற முடியும் இப்படிங்கிற நம்பிக்கையை வந்து நம்ம கொடுக்கணும். அவநம்பிக்கையை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஸோ ஒரு ப்ராப்பர் கேர் அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க மேலே ஒரு எம்பத்தி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவங்கள வந்து முதல்ல அவங்கள பார்த்து நம்ம பயப்படுறதை நிறுத்தணும். அவங்க மேலே ஒரு அன்போடு நம்ம அணுக ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டை வந்து நம்ம உருவாக்க ஆரம்பிக்கணும். அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ மனநோய் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சேன். குறிப்பாக இந்த விடாமுயற்சி பார்க்கும்போது எனக்கு அது தொந்தரவு பண்ணுச்சு. எனக்கு அந்த திரைப்படம் மேலே ஒரு நல்ல மதிப்பு உருவாச்சு பார்க்கும்போது. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு மிட் லைஃப் க்ரைசிஸை, ஒரு பார்ட்னரோட சாய்ஸை வந்து எப்படி நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அஜித்குமார் அப்படிங்கிற அந்த நடிகர் வந்து அவர் வந்து தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பவரை ரொம்ப பாசிட்டிவாக எல்லாருக்கும் பயன்படும்படி ஒரு நல்ல கருத்து மட்டும்தான் நம்ம இனிமேல் கொண்டு போய் சேர்க்கணும், நம்மளை நம்பி நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டியோட ஒரு படம் நடிச்சிருக்கிறதா தான் நான் அதை பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தவிர்த்து இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து அப்படியெல்லாம் காட்டாமல் இருந்திருந்தால் கூட ஒன்றும் பெருசாக திரைக்கதையை பாதிச்சிருக்காது. அது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் ஃப்ளாஷ்பேக்காக தான் இருந்துச்சு. அது மொத்தமாக அந்த பகுதியவே தூக்கியிருந்தால் கூட அந்த திரைப்படம் வந்து நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ ஒரு நல்ல திரைப்படத்தில் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருந்தது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி பேசணும். அட்லீஸ்ட் இதை கேட்கக்கூடிய மற்ற படைப்பாளிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து இனிமேல் இதை பண்ணும்போது இன்னும் பொறுப்புணர்வோட, இன்னும் கொஞ்சம் கவனமாக இதை வந்து ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். மற்றபடி இன்று சனிக்கிழமை, ஸோ ஒரு வீக்கெண்டு நல்லா ஹாப்பியாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்போவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க. பிடிச்சது எல்லாத்தையும் செய்யுங்க. எது செய்தாலும் கவனமாக செய்யுங்க. நாளைக்கு வந்து ஒரு கெஸ்ட்டோடு பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு பிளான் இருக்குது. இன்றைக்கி ஒரு 2 கெஸ்ட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்தாங்கன்னா அவங்களோட உட்காந்து ஒரு உரையாடலை போட்டு நாளைக்கு உங்களோட
அந்த உரையாடலை ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நல்லாயிருக்கும், நல்லா வரும்னு நம்புகிறேன். அப்புறம் நமக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த குறிப்பிட்ட எபிசோடும், அப்புறம் நான் அந்த சில்ட்ரன் வயலன்ஸ் பற்றி பேசியிருந்தேன், அதை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா, இப்போ இன்றைக்கி நான் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதையும் என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த உரையாடலை தான் நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து நிறைய உரையாடணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நேற்று நான் இந்த ஹேட் பற்றி எழுதியிருந்தேன், பேசியிருந்தேன். ஹேட்டு அதாவது விமர்சனம் அப்படிங்கிறது ஹேட் அப்படிங்கிற லெவலுக்கு எப்படி போகுது அப்படின்னு. அப்போ ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், நீங்களும் அதில் ஒன்று தானே அப்படின்னு. ஆமாங்க, நிச்சயமாக நானும் ஒன்று தான். நான் எனக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்குது, அவ்வளோதான். நானும் அதோடய விக்டிம் தான். நானும் விமர்சனம் அப்படிங்கிறத தாண்டி கரார் விமர்சனத்துக்கு போய் கரார்லேருந்து அப்படியே ஹேட்டாக மாறின ஒரு ஆள் தான். அதை உணர்ந்துருக்கிறதுனால தான் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லோரும் அதோடய விக்டிம் தான். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அப்படிங்கிறது தான் நான் நேற்று ஒரு நண்பருக்கு பதிலாக சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். அது என்னை நானே அனாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கும் என்னை மேம்படுத்திக்கிறதுக்கும் ஒரு புதிய உரையாடல்களை தொடங்குறதுக்குமான ஒரு வெடியாக இருக்குது. மற்றபடி நாளை மீண்டும் காலை 8 மணிக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் அதிஷா, மெட்ராஸ் மாங்க் அதிஷா. நன்றி, வணக்கம்.